Welcome students, 9th standard, subject Social Science, Geography, Unit 1, topic Lithosphere 1, Entogenetic Process. லித்தோஸ்பியர்னா நிலக்கோளம், என்டோஜெனடிக் ப்ராசஸ்னா புவி அக செயற்பாடுகள். இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூமி உள்ள என்னென்ன செயற்பாடுகள் நடக்குது, அதாவது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். The Earth is a unique planet of the solar family. அதாவது சூரிய குடும்பத்துல புவி தனித்தன்மை உள்ள கோளாக இருக்குது. The Earth is composed of four spheres, namely the lithosphere, the atmosphere, the hydrosphere and the biosphere. புவி தன்னோட 4 கோளங்களை உள்ளடக்கி இருக்கு. அவை என்னன்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். நிலக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்க்கோளம். This lessons focused on the internal process of the earth. The sequence of lessons generally follows the spheres of the earth system in a comprehensive manner. புவியின் உள்ளமைப்பு பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற லெசன்ல புவியின் கோளங்களின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். The earth can physically be described as a ball of rock, the lithosphere, partly covered by water, the hydrosphere, and warped in an envelope of air, atmosphere. இந்த பூமி இருக்குல்ல, அது பாறையால் ஆன பந்து போன்ற அமைப்போட இருக்கும். அதனாலதான் இதை நம்ம லித்தோஸ்பியர் சொல்றோம், அதாவது நிலக்கோளம் அப்படின்னு சொல்றோம். இந்த நீரினால் சூழப்பட்ட பகுதியை தான் நம்ம ஹைட்ரோஸ்பியர் சொல்றோம், அதாவது நீர்க்கோளம் அப்படின்னு சொல்றோம். காற்றினால் சூழப்பட்ட பகுதியே அட்மாஸ்பியர் சொல்றோம், அதாவது வளிக்கோளம் அப்படி சொல்றோம். To these three physical zones, it is convenient to add a biological zone, which include all the living organisms, the biosphere. இந்த 3 கோளங்கள் என்னென்ன, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர். இந்த 3 கோளங்களும் ஒரு இடத்துல சந்திக்கும். அந்த இடத்துலதான் உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும். அதுக்கு பேர் தான் நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் பார்க்கலாம், அதாவது புவியின் கோளங்கள் பார்க்கலாம். Earth's surface is a vast area of 510 million square kilometer. புவியின் மேற்பரப்பு மொத்த பரப்பளவு எவ்வளோனா 510 million square kilometer. The four spheres of the earth interact. புவியோட 4 கோளங்கள் சொன்னோமா, அந்த 4 கோளங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கும். The abiding spheres are the lithosphere, atmosphere and hydrosphere. The biotic sphere is the biosphere. இந்த லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் இந்த 3 கோளங்கள் உயிரற்ற கோளங்கள் சொல்றாங்க. இந்த பயோஸ்பியரை மட்டும்தான் நம்ம உயிர்கோளம் சொல்றோம். ஏன்னா அது உயிர்கோளம் சொல்றாங்கன்னா அங்க மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் நம்ம இதை பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். Together these spheres constitute the planet Earth. இந்த 4 கோளங்களும் ஒன்று சேர்ந்து இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம புவிக்கோளம் அப்படின்னு சொல்றோம். Structure of Earth, அதாவது புவியின் அமைப்பு. The outer surface and inner core of the Earth are totally different in their nature and structure. பூமியோட அவுட்டர் சர்ஃபேஸும் இன்னர் கோரும் டோட்டலா டிஃப்ரெண்ட் இருக்கும். எதுக்குன்னா நேச்சருக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். The structure of the earth interior is divided into 3 layers, namely the crust, the mantle, the core. இந்த எர்த்தோட இன்டீரியரை 3 லேயர்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. என்னென்ன, கிரஸ்ட், மேண்டில், கோர். கிரஸ்ட்னா மேலோடு, மேண்டில்னா கவசம், கோர்னா கருவம். இந்த டயக்ராம் பாரு. அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் இந்த 3 உருவாகிற இடத்துலதான் பயோஸ்பியர் உருவாகும். The lithosphere is the solid outer part of the earth. புவியின் திடமான மேற்பரப்பை தான் நம்ம நிலக்கோளம் அப்படின்னு சொல்றோம், அதாவது லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம்.
The atmosphere is a thin layer of gases that surrounds the earth. புவியை சுற்றி ஒரு மெல்லிய அடுக்கு இருக்கும். அது வந்து வாயுக்களால் ஆனதா இருக்கும். அததான் வந்து நம்ம வாயு கோளம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். The hydrosphere is the watery part of the earth surface, including oceans, rivers, lakes, and water vapor. புவியின் மேற்பரப்புல பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள், துருவப்பனி பாலங்களால் ஆன ஒரு நீர்ப்பகுதி இருக்கும். அததான் வந்து நம்ம நீர்க்கோளம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஹைட்ரோஸ்பியர் சொல்றோம். The biosphere is the layer of earth where life exists. உயிரினங்கள் வாழ்ற அடுக்கு தான் வந்து நம்ம உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். Do you know the terms lithosphere and crust are not the same? லித்தோஸ்பியரும் கிரஸ்டும் வெவ்வேறானவை. The lithosphere include the crust and the uppermost part of the mantle. அதாவது புவியோட மேலோடும் அந்த மேண்டிலோட மேற்பகுதியும் உள்ளடக்கியதான் வந்து நம்ம பாறைக்கோளம் அப்படின்னு சொல்றோம். All terrestrial planets have lithosphere. புவி நிகர்கோள்கள் அனைத்தும் பாறைக்கோளத்தை கொண்டுள்ளது. The lithosphere of Mercury, Venus and Mars are much thicker and more rigid than that of the Earth. Mercury, Venus, Mars இது மூணும் பாறைக்கோளத்தை விட திக்காவும் ரிஜிட்டாவும் இருக்கும். அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த், அந்த லேயர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வாழ்ற பகுதியை தான் வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு அடுக்கு தான் வந்து நம்ம மேண்டில் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரெண்டு அடுக்கு தான் வந்து நம்ம கோர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம இதோட லேயர்ஸை பத்தி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். Crust. Crust is the outer layer of the earth where we live. It is the skin of our earth which range between 5 to 30 kilometers. நாம் வாழ்ற அடுக்கு இருக்குல்ல, அததான் வந்து புவி மேலோடு crust அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹியூமனுக்கு வந்து எப்படி ஒரு ஸ்கின் இருக்கோ அதே மாதிரி பூமிக்கு எது ஸ்கின்னா கிரஸ்ட தான் அதோட ஸ்கின்னு சொல்லுவோம். இதோட ரேஞ்ச் என்னன்னா 5 to 30 கிலோமீட்டர். அதாவது தூரம் கிடையாது, நம்ம தோண்ட தோண்ட வர ஆழத்தை தான் நம்ம மெஷர்மெண்ட்ல சொல்றோம். It is the solid and rigid layer of the earth. இந்த புவி மேலோடு சாலிடாவும் இருக்கும், ரிஜிட்டாவும் இருக்கும். அதாவது திடமாவும் இறுக்கமாவும் இருக்கும். The thickness of the crust is greater below the continent than the ocean floor. அதாவது கடல் பகுதியை விட கண்ட பகுதியில் இருக்க மேலோடு வந்து தடிமனா இருக்கும், அதாவது திக்கா இருக்கும். The crust is classified as continental crust and oceanic crust. இந்த crust two types பிரிக்கிறாங்க. எப்படின்னா கான்டினென்டல் கிரஸ்டும் ஓஷனிக் கிரஸ்ட், அதாவது கண்ட மேலோடு, இன்னொன்னு கடலடி மேலோடு. The major elements of crust shear are silica and aluminum and sima, silica and magnesium. இந்த கிரஸ்ட்ல சிலிக்காவும் அலுமினியமும் அதிகமா காணப்படும். அதனாலதான் வந்து நம்ம இத சியால் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் mantle. The interior part beneath the crust is called mantle, which is about 2900 kilometer thick. கிரஸ்டுக்கும் நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து நம்ம மேண்டில் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 2900 கிலோமீட்டர் திக்கா இருக்கும். நம்ம கிரஸ்ட்ல என்ன பார்த்தோம், 5 to 30 கிலோமீட்டர் வந்து திக்கா இருக்கும் பார்த்தோமா, அதை விட இங்க அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்கும், 2900 கிலோமீட்டர் திக்கா இருக்கும். In the upper part of the mantle, the rock remains solid, whereas in the lower part of the mantle, rocks are in molten form. மேண்டிலோட அப்பர் பார்ட்ல இருக்க பாறை வந்து சாலிடா இருக்கும். அதே மாதிரி லோயர் பார்ட்ல இருக்க பாறை வந்து உருகிய நிலையில இருக்கும். அப்படி உருகிய நிலையில இருக்க பாறைக்கு பேர் என்னன்னா மாக்மா அப்படின்னு சொல்றோம்.
Next, core. The core is the innermost and hottest layer of the earth, which lies below the mantle. மேண்டிலுக்கும் நெஸ்ட் பார்ட் தான் வந்து நம்ம கோர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஹாட்டஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நிக்கல் அண்ட் அயன், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் நைஃப். இந்த கோர்ல வந்து நிக்கலும் அயனும் அதிகமா காணப்படும், அதனாலதான் வந்து இதை நம்ம நைஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த கோர் இஸ் டிவைடட் இன்டு சாலிட் இன்னர் கோர் அண்ட் லிக்விட் அவுட்டர் கோர். இந்த கோரை 2 லேயர்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா சாலிட் இன்னர் கோர், இன்னொன்னு லிக்விட் அவுட்டர் கோர். The presence of large quantities of iron in the core is responsible for the Earth gravitational force. இந்த கோர்ல இரும்பு அதிகமா காணப்படுது, அதனாலதான் வந்து இங்க புவியீர்ப்பு விசை உருவாக காரணமா இருக்கு. As the Earth rotates on its axis, the liquid outer core spins over the solid inner core and generates the Earth magnetic field. புவி தன் அச்சு சுழலும் போது திட நிலையில் உள்ள உட்கருவத்தின் மேல் திரவ நிலையில் உள்ள வெளிக்கருவும் சுழலுவதால் தான் இங்க காந்தப்புலம் உருவாகிறது. This is responsible for the functioning of the magnetic compass. காந்த திசைகாட்டி கருவி செயல்பட இதுதான் காரணம். Due to high pressure, the material in the inner core are unable to move and hence remain solid. இந்த கோர்ல அதிக பிரஷர் இருக்கும். அப்படி அதிக பிரஷர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், அங்க இருக்க பொருட்கள்லாம் அழுத்தப்பட்டு இறுக்கமா ஆயிடும். அதனால அந்த கோர் எப்போதும் வந்து சாலிட் ஸ்டேட்லயே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் பார்த்தோம், அப்புறம் அதோட லேயர்ஸ் என்னென்ன பார்த்தோம், கிரஸ்ட், மேண்டில், கோர், இது 3 பத்தியும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ராக்ஸ் பத்தி பார்க்கலாம்.